மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 31ஆம் சங்கீதத்தினுடைய 23ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடுப்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். இன்றைய மன்னாவின் தலைப்பு, பரிசுத்தவான்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவார்கள். இங்கே ஒவ்வொரு இடத்திலும் இந்த வசனத்திலே 22ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்று எந்த இடத்தில் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறதோ அந்த இடத்திலே அதற்கு முன்னதாக கர்த்தருடைய, உதாரணமாக நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 106ஆம் சங்கீதத்திலே 16ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது அவருடைய தாசனாகிய மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய ஆரோன் மேலும் அவர்கள் பொறாமை கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மோசேயை சாதாரணமாக சொல்லிவிட்டு ஆரோனை குறித்து சொல்லும் போது கர்த்தருடைய பரிசுத்தவான் என்று அங்கே குறிக்கப்பட்டது. என்றால் பரிசுத்தவான்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக அவருடைய சொந்த ஜனமாகவும் பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜாதி அவருடைய சொந்த ஜாதியாக இருக்கிறார். பரிசுத்த ஜனம் அவருடையவர்களாக இருக்கிறார். அவர்கள் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற வண்ணமாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எப்போது கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருப்பார்கள். பாவத்திலிருந்து விடுபட்டு, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நேராய் கடந்து வருகிற தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். அவர்கள் அவரிடத்திலே அளவற்ற அன்பு கூறுகிறவர்களாக இருப்பார்கள். வேதத்திலே லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே 37 முதல் சில வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்க்க, பாவியான ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்க, அந்த ஸ்திரீ என்ன செய்தாள் என்று சொன்னால், கண்ணீரினாலே அவருடைய பாதத்தில் அணைத்தார். அவருடைய உள்ளம் நொறுங்குண்டு போயிருந்தது. உடைந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்திலே கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்து கூந்தலினால் துடைத்து அவரை முத்தம் செய்து வெளியேறப்பட்ட ஒரு தைலத்தை அவருடைய பாதத்திலே பூசினார். அவள் பாவங்கள் மீட்கப்பட்டது, பாவத்திலிருந்து விடுபட்டாள். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே 48ஆம் வசனத்திலே, ஸ்திரீயே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாய் காணப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட, நீதிகரிக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவரிடத்தில் அளவற்ற அன்பு அவள் கொண்டிருந்தாள். எனவேதான் வெளியேறப்பட்ட தைலத்தை ஆண்டுடைய பாதத்திலே பூசினாள் என்று சொல்லிப்பார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, பரிசுத்தவான்கள் தேவனிடத்திலே எப்போதும் அன்பு கூறுகிறவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு அநேகர் ஊழியத்திற்கென்று உதார்த்தமாக வாஞ்சியோடு செய்கிறார்கள், உற்சாகமாய் செய்கிறார்கள், உற்சாகமாய் கொடுக்கிறார்கள். ஏன் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், தேவனிடத்திலே அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறதுனால். கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவனிடத்தில் அன்புள்ள கொண்டவர்களாய் நீங்களும் அவருக்கென்று, ஊழியத்திற்கென்று கைமாறு கருதாமல் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், உற்சாகமாய் கொடுக்கும் இடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். மனதிலே கொண்டு இடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய ஊழியத்திற்கென்று நீங்கள் கைமாறு கருதாமல் நீங்கள் காரியங்களை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்கிறதுல சந்தேகம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்கள் இடத்தில் அன்பு கூறுவார்கள்.
என்கிற வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் ஐயா. கேட்கிறதா நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே, எவ்வளவு பேர் உமக்கென்று உதாரணமாய் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார். பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை சேவிக்கிறவர்களும் உமக்காய் ஆண்டவர் உதாரணமாய் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை வானத்தின் பலகலைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகப்பட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.